ஸ்ரீ மீனாட்சி மைதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இன்றாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கக்கூடிய பதிவு நரசிம்ம ஜெயந்தி பத்தி பார்த்துக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நாமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாதையில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்மர்னா யாரு, அவருக்கான ஜெயந்தி என்ன, அவர் அன்னைக்கு எப்படி கும்பிடணும்னு தெரிஞ்சுக்க போறோம். பெருமாளுடைய 10 அவதாரங்கள்ல இந்த ஒரு அவதாரம் மட்டும் நினைத்தவுடன் வந்தார். அதனாலதான் நரசிம்மருக்கு நாளை என்ற சொல்லை இல்லை அப்படின்னு சொல்லுவார். நாளை என்ற சொல்லை அறியாதவர் நரசிம்மர். ஏன்னா மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு தாயோட கர்ப்பப்பையில உருவாகி வளர்ந்து அதுக்கப்புறம் அசுர சம்ஹாரம் நிகழ்ந்து இதெல்லாம் நடந்தது. ஆனா நரசிம்மர் மட்டும்தான் பிரகலாதன் கூப்பிட்ட உடனே தூண கலந்துட்டு வந்தார். அதனால நரசிம்மனுக்கு நாளை என்பது இல்லை அப்படின்னு சொன்னாரு. இந்த நரசிம்ம ஜெயந்தி எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்யகசிபுன்னு சொல்லிட்டு ஒரு அரக்கர் இருந்தார். அவர் சிவ வழிபாடு மட்டுமே செய்யக்கூடியவர். விஷ்ணுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. அப்ப அவர் மக்கள் எல்லாம் துன்புறுத்தாரு. தான் கடவுள், தன்னை மட்டும் தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பையனா வரக்கூடிய பிரகலாதன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய கர்ப்பப்பையில இருக்கும் போதையும் நாராயண மந்திரத்தை நாரதர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நாராயண மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருக்காரு. அந்த பையனுக்கு ஒரு 7 வயசு 8 வயசு ஆகும்போது நிறைய கொடுமைகள்லாம் இரண்யகசிபு பண்றாரு. நீ என்னதான் நீ கும்பிடணும், இல்ல சிவபெருமானை தான் நீ கும்பிடணும், நாராயணனை கும்பிடவே கூடாது, நமக்கு அவன் எதிரி அப்படின்னு சொல்லும்போது பிரகலாதன் அதை மறுக்கிறான். எல்லாத்தையும் காக்கக்கூடிய கடவுள் தான் நாராயணன், அவரை தான் நான் கும்பிடுவேன்னு சொல்லும்போது பெரிய வாக்குவாதம் ஏற்படுது. அதற்கு முன்னதாக என்ன நடக்குதுன்னா, இரண்யகசிபு எந்த இடத்துலயும் மரணம் நிகழாத ஒரு வரம் பிரம்மதேவர் கிட்ட வாங்குறாரு. எப்படி வாங்குறாருன்னா, தேவர்களால, முனிவர்களால, ரிஷிகளால, பெண்களால, குழந்தைகளால மரணம் நிகழக்கூடாது, ஆகாயத்திலையும் பூமியிலையும் மரணம் நிகழக்கூடாது, மனிதர்களாலும் மிருகங்களாலும் மரணம் நிகழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் எனக்கு மரணமே ஏற்படக்கூடாது ஒரு வரம் வாங்கிடும். அந்த வரத்தை வச்சுதான் எல்லாரும் ரொம்ப துன்புறுத்திட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காகவே பிரகலாதன் பிறந்து அந்த பிரகலாதன் 8 வயசு ஆகிற வரைக்கும் தன்னோட தகப்பனுக்கு புத்தி சொல்றாரு. இல்ல, நீங்க போற வழி தப்பு, எல்லாத்தையும் காக்கக்கூடிய கடவுள் விஷ்ணு தான், நாராயணன் தான், அவரை நம்ம கும்பிட்டே ஆகணும்னு சொல்லும்போது அதை இரண்யகசிபு ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் அவங்களுடைய வாக்குவாதம் ரொம்ப முற்றி போய் அரண்மனையில சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ நாராயணன் எங்க இருப்பான்னு கேட்கும்போது, எங்கும் நிறைஞ்சிருக்கா என் நாராயணன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தூண்ல இருப்பானு சொல்லிட்டு அந்த தூணை உடைக்கிறாரு. தூணை பிளந்துக்கிட்டு விகாரமான ஒரு உருவம் ஏற்படுது. முகம் சிங்க முகமாகவும், உடல் மனித உடலாகவும், கை கால் இல்லாமல் சிங்க மாதிரி ஒரு விகாரமான ஒரு உருவம் ஏற்படுது. இந்த உருவத்திற்கு நரசிம்மம் என்ற ஒரு பெயர். இந்த உருவம் ஏற்பட்ட அந்த நேரம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சூரியன் மறையக்கூடிய இந்த சாயங்காலம் 4:30 to 6 அந்த அந்திம நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல தான் இந்த அவதாரம் நிகழுது. இந்த அவதாரம் நிகழ்ந்த உடனே நரசிம்ம பெருமானுக்கும் இரண்யகசிபுக்கும் பெருசா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நரசிம்ம பெருமான் என்ன பண்ணாரு, இரண்யகசிபுவை தூக்கிட்டு போய் நிலைவாசப்படியில வச்சு அவனுடைய உடல்ல பிளந்து குடல் எடுத்து மாலையா போட்டுக்கிறார். அவன் கேட்ட வரம் என்ன, எனக்கு பூமியிலேயோ ஆகாயத்திலேயே மரணம் ஏற்படக்கூடாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியாக கூடிய நிலைவாசல் படி, வாசப்படியில வச்சு அவருடைய மரணம் நிகழ்ந்தது. இன்னைக்கும் நம்ம வீட்டுலாம் சொல்லியிருப்பாங்க, 6 மணி ஆச்சுன்னா வாசப்படியில உட்காராத, சாமி பால் குடிக்க வருவாரு, வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க, இந்த மாதிரி அவனுக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க. இதனாலதான் நிலைவாசல் படி யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வு நிகழ்ந்த உடனே தான் இதுதான் நரசிம்ம அவதாரத்தோட நோக்கம். இப்ப இந்த நிகழ்வு நிகழ்ந்து முடிச்ச உடனே நரசிம்மருக்கு பயங்கரமா உக்கிரமாயிடுறாரு. மகாலட்சுமி போய் அவரை சாந்தப்படுத்துறாங்க, சாந்தமாகல. அப்புறம் பிரகலாதன் போய் பிரகலாதன் அவரை பார்த்தோடனே பிரகலாதன் குழந்தை முகத்தை பார்த்தோன்னே சுவாமி சாந்தமாயிடுறாரு. அப்ப இந்த வழிபாடு யாரெல்லாம் செய்யலாம், எல்லாருமே செய்யலாம். எதுக்கெல்லாம் செய்யறேன்னா, தீராத கடன் பிரச்சனை, தீராத வியாதி, திருமணம், குழந்தை பேரு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் வேணுறவங்க அந்த வழிபாடலாம். ரொம்ப முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த வழிபாடு சொல்லி கொடுங்க. ஏன்னா பொதுவாகவே எல்லா குழந்தைகளும் இறைவன் சுரூபம் தான். குழந்தைகள் கூப்பிட்ட உடனே பகவான் வந்துருவாரு. அது எந்த தெய்வமா இருந்தாலும் வரும். அதுவும் நரசிம்மர் முழுக்க அந்த 8 to 10 வயசுக்குரிய பாலகனுக்கு அனுகிரகம் செய்தார், அந்த பிரகலாதனுக்கு அனுகிரகம் செய்தார். அதனால நரசிம்மர் குழந்தைகள் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அது அற்புதமான, நம்ம எல்லாம் வழிபடுறதை விட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வழிபட்டு அது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இதுதான் நரசிம்மருடைய ஜெயந்தி. இந்த ஜெயந்தி தினம் நடக்கும்போது அது ஒரு மாலை நேரத்துல தேய்பிரை சதுர்த்தி நமக்கு வரும். இந்த வருஷம் எப்போ வருதுன்னு கேட்டீங்கன்னா 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு வருது. செவ்வாய்க்கிழமை காலைல சதுர்த்தி திசை ஆரம்பிச்சு புதன்கிழமை காலைல சதுர்த்தி திசை முடிஞ்சது. இதுதான் வளர்பிறை சதுர்த்தி திசையில தான் வரும், திதியில தான் வரும். இன்னைக்கு ஃபுல்லா நம்ம நரசிம்மரை வழிபடலாம். எப்படி வழிபடலாம்? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், எங்களுக்கு மந்திரம்னா சொல்ல தெரியாது, எதுவுமே தெரியாதுப்பா, எப்படி கூடலாம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நரசிம்மர் படத்தை வச்சுட்டு ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை சொல்லி துளசி மாலையில, துளசி இதழ்களாலையும் துளசி மாலையிலும் அவர் அர்ச்சனை பண்ணாலே போதுமானது. அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம் எதுனா பானகம் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். புளி ஊற போட்டு
அதுல தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நாட்டு சர்க்கரையை கருப்பட்டியை போட்டு வைக்கலாம். இல்லை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதுல நாட்டு சர்க்கரையை கருப்பட்டியை போட்டு வச்சுட்டு அதுல ஏலக்காயும் பச்சை கற்பூரமும் கண்டிப்பா சேர்த்துக்கணும். ஏன்னா பச்சை கற்பூரம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நரசிம்மர் இருப்பார். அது அவரையே சொன்னது. அவருக்கு பச்சை கற்பூரம் வந்து நரசிம்மருக்கு அவ்வளவு உகந்தது. இதை வச்சு வழிபடும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கலாம்? எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கும். எதிரிகள் கிட்ட நம்மளை பாதுகாப்பார். ரொம்ப முக்கியமா குழந்தைகளுக்கான கல்வி கிடைக்கும், குழந்தைகளுக்கான ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த நரசிம்ம ஜெயந்தியில நம்ம நரசிம்ம பெருமானை இந்த மாதிரி வழிபட்டுட்டு நம்ம எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் சொல்லி நரசிம்ம பெருமானை வேண்டிக்கலாம். ஸ்ரீ மீனாட்சி மந்திர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.